உட்காருங்க மைனி. உங்களை நாய் கடிச்சிட்டுன்னு சொன்னாவ, இப்ப பரவாயில்லையா? பார்க்க வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வீட்டுல ஒரே பிரச்சனை, அதனால தான் வர முடியல மைனி. தப்பா எடுத்துக்கிடாதங்க. சரி மைனி, உட்காருங்க. தலவாட அடிச்சுக்கிட்ட நானும் இந்த பிள்ளையும். அந்த ரூபி பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு கெட்டாதுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டாவல. யார் மைனி? வேற யாரு? ஓனர் தான். ஆவியிட்ட நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம். அந்த பிள்ளை இந்த மாதிரி நாங்க எழுப்பும் போது எங்களை அடிச்சுட்டா அவளை கெட்டாண்டா உங்க தம்பிக்குன்னு கேட்டாவல. ஓனரு கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிட்டு தான் நான் சொல்லி பார்த்தேன். ஒருத்தரும் நம்பல. ஏன் சம்மந்தி கூட நம்பல. அப்படி எங்க அக்காவும் நம்பலையோ? ஆமா, நாங்க எழுப்பி பார்த்துட்டோம். சரோஜா சொல்லிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாவ. என்னால ஏன்ட மட்டும் சொல்லி தான் பார்த்தேன். ஏன் கல்யாணத்து அன்னைக்கே இந்த விஷயத்தை எப்படியாவது எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சிடலாம் நாங்க எவ்வளவோ போராடணும். எதுவுமே நடக்காம போயிட்டு. மைனி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் என் மகனுக்கு இந்த பிள்ளைய கெட்டியே வச்சிருக்க மாட்டேன். கடைசி நிமிஷத்துல தானே முடிவு பண்ணி உங்க மகனுக்கு கெட்டியே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சேகர் தம்பிக்கு கெட்டதா தானே இருந்துச்சு. அதனால தான் அவியிட்ட சொன்னேன். இருந்தாலும் கடைசி நேரத்துல தான் எல்லாம் மாறிட்டுல. என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம். சொல்லிருக்கலாம். அந்த நேரத்துல பார்த்து நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நானும் தான் ஆண்டி. அதுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டோம். யார் மன்னிப்பு கேட்டு இனி என்ன பண்ண? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நடந்ததை இனி மாத்தவா முடியும்? அதான் அந்த பிள்ளைய எங்களுக்கு வேண்டான்னு நாங்க அனுப்பி வச்சிட்டோம். என் மகனுக்கு அந்த பிள்ளைக்கு டைவர்ஸ் பண்ணிட்டு என் மகனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நல்ல பொண்ணு தெரிஞ்சா சொல்லுங்க மைனி. உடனே பேசி முடிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். சம்மந்தி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எதுக்கு டைவர்ஸ் அது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? ஏன்டா சம்மந்தி? மைனி, நீங்களே அவட்ட அடி வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கே தெரியல அவ எப்படி அடிப்பான்னு. அப்படிப்பட்ட பிள்ளை கூட என் மகன் வாழ முடியுமா? நீங்களே சொல்லுங்க. வாழ்றது கஷ்டம்தான் சுசாந்தி. அது ஒண்ணு அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. அந்த ரூபி பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை சம்மந்தி. தங்கமான குணம். அடுத்தவிய மன நோகிற மாதிரி பேச மாட்டா. தங்கமான பிள்ளை. தங்கமாவே இருந்துட்டு போட்டோம் மைனி. இப்படி அடிச்ச பிறகு எப்படி அவ கூட நிம்மதியா வாழ முடியும்? என் மகன் அவ கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு நாள் கூட அவனால அவ கூட வாழ முடியாது. எப்ப முழிச்சாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தா யாரால அவ கூட வாழ முடியும் சொல்லுங்க? இல்ல சம்மந்தி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னதான் இருந்தாலும் அது பொம்பளை பிள்ளை. உங்க மகனுக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணமும் முடிஞ்சிட்டு. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி என்ன எப்படினாலும் கல்யாணத்தை நிறுத்திடலாம். அவளுக்கும் நல்ல பையன் கிடைப்பான். உங்க மகனுக்கும் நல்ல பிள்ளை கிடைக்கும். பிரச்சனை இல்லாம போயிருக்கும். இப்ப தேவையில்லாம ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு டைவர்ஸ வாங்கிக்கிட்டு. அது மட்டும் இல்ல, டைவர்ஸ் எல்லாம் உடனே எல்லாம் கிடைச்சிடாத. சாமி பிள்ளை சொன்னா அது ரொம்ப நாள் ஆமாமே. எதுக்கு அது போட்டு இழுத்துட்டு கிடக்கணும்? நல்ல பிள்ளையா இருக்க அந்த ரூபி பிள்ளை. உங்க மகன் கூட சேர்த்து வச்சிருங்க. என்ன பேசுறீங்க மைனி நீங்க? ஒரு நாள் ராத்திரி ரெண்டு பேரும் சேர்ந்து தங்க முடியுமா சொல்லுங்க? எப்படி அவ கூட ஒன்னா வாழ முடியும்? ஆண்டி, ஒண்ணா தங்க முடியலன்னா தனித்தனியா தங்க சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? நீ சின்ன பிள்ளைமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. மைனி, நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சவியல தனித்தனி ரூம்ல தங்க வைக்க முடியுமா? அதுக்கு எதுக்கு கல்யாணம் முடிக்கணும்? இதுக்கு நான் சொல்ற வழிதான் கரெக்ட். டைவர்ஸ் வாங்கிட்டு என் மகனுக்கு வேற இடத்துல தான் பொண்ணு பார்க்கணும். இங்க பாடுமா மடிமாவிலே அமுதா, இந்த மீன்காரி சொல்ற மாதிரி அந்த பிள்ளை நல்ல பிள்ளைதாம்மா. பேசாம ரூபியும் நம்ம சோஷப்பையும் சேர்த்து வச்சிருவோமே. ஏத்தே, உங்களுக்கு ஒன்றும் பேச தெரியாது. வாய மூடிட்டு இருங்க. தேவையில்லாததெல்லாம் பேசாதங்க. எனக்கும் அவியலுக்கும் எப்படி முடிவு எடுக்கணும்னு தெரியும். ஜோசப்க்கு அவ கூட வாழ்றதுக்கு இஷ்டமே இல்ல. தேவையில்லாத பேச்சுல பேசாதங்க. சம்மந்தி, இனி நீங்க வெளிய போய் பொண்ணு பார்த்தாலும் ரெண்டாம் தரம் தானே சொல்லுவாவே. சொன்னா சொல்லிட்டு போட்டோம். என் மகன் என்ன அவ கூட வாழவா செஞ்சான்? அதுவே நடந்த திடீர் கல்யாணம். எங்க போனாலும் சரி, நாங்க உண்மையை சொல்லி நல்ல பிள்ளையா எடுப்போம் என் மகனுக்கு. அவியல மாதிரி போய் சொல்லி ஏமாத்தலாம் மாட்டோம். உண்மையை சொல்லுவி. ஆனாலும் எல்லாரும் ரெண்டாம் தரம் தான் சொல்லுவாவே. பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் சம்மந்தி. அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. நாங்க ஈஸியா பாத்துருவோம். எங்களுக்கு அந்த பிள்ளை வேண்டாம். நாங்க முடிவு பண்ணியாச்சு. எனக்கும் பிடிக்கல, என் வீட்டுக்காரர்களுக்கும் பிடிக்கல, ஜோசப்க்கும் பிடிக்கல. இவிய மட்டும் தான் பாவம் பாவம் சொல்லிட்டு இருக்காவ. நாங்க என்ன பாவம் பண்ணோம் நீங்களே சொல்லுங்க.
அவையே போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவ. உண்மையை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. போய் சொன்ன பிறகு நாங்க எப்படி அதை ஏத்துக்கிட முடியும்? அவிய வீட்லயே அவிய மகன் இருக்கட்டும். அப்ப நான் இப்படி எல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு அவியலுக்கு அறிவு வரும். இருந்தாலும் சம்மந்தி பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை. உங்களுக்கும் பொம்பளை பிள்ளை இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு. நான் என்ன இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்தியே கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன்? பிரச்சனை இருந்தா பிரச்சனை இருக்குன்னு உண்மையை சொல்லி தான் கட்டி கொடுப்பேன். இவியல மாதிரிலாம் நான் ஏமாத்த மாட்டேன். எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சவல்ல, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை. நான் ஏன் சொல்லியேனா? இங்க பாருங்க மைனி, உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன். தேவையில்லாம அவியலுக்காக வந்து ஏண்டு பேசிட்டு உங்க மரியாதையை நீங்களே குறைச்சிக்காதங்க. இதுக்கு மேல தயவு செஞ்சு இதை பத்தி பேசிட்டு என் வீட்டு பக்கம் வராதங்க. எனக்கு அந்த பிள்ளைய என் மகன் கூட சேர்த்து வைக்கிறதுல ஒரு துளி கூட இஷ்டம் கிடையாது. இந்த பேச்சை இதோட விடுங்க மைனி. சரி சரி, இதுக்கு மேல உங்க இஷ்டம். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்ல வந்தேன். நான் வாரேன் சம்மந்தி. இருங்க, காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல சம்மந்தி, வேண்டாம், இருக்கட்டும். நான் இன்னொரு நாள் வரும்போது குடிக்க போயிட்டு வரேன். சரி மைனி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதங்க, உடம்ப பாத்துக்கங்க. சரி சம்மந்தி, வாரேன். போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. எம்மாடி மடுமவளே அமுதா, இந்த மீன் கறியா இருக்கட்டும், இந்த குடிமி கறியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லவியலே கிடையாது. ஆனா அவிய ரெண்டு பேருமே வந்து அந்த ரூபி பிள்ளைக்காக ஏண்டு பேசிட்டு போறாவ. இத்தனைக்கும் ரெண்டு பேரையும் ரூபி புரட்டி புரட்டி அடிச்சிருக்கா. அப்படி இருந்துமே அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நினைச்சு நம்ம கிட்ட வந்து பேசிட்டு போறாவ. எதுக்காக சொல்லு? ஒரு பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு. நீ மட்டும் எதுக்கு இப்படி பிடிவாதமா இருக்கா? உன் மகனுக்கு டைவர்ஸ் ஆன பிறகு பொண்ணே கிடைக்கலன்னா என்னம்மா பண்ணுவா? பொண்ணே கிடைக்கலனாலும் சரி, அவனுக்கு கல்யாணமே ஆவாட்டியும் சரி, அந்த ரூபி இந்த வீட்டுக்கு வேண்டாம். அவட்ட அடி வாங்குறதுக்கு இங்க யாருக்கும் தெம்பு இல்ல. அவ்வளவு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சுட்டு ஊர் முன்னாடி எங்களால அசிங்கப்படவும் முடியாது. இல்லம்மா, ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது பாத்தியா? அதுக்கே அவி அப்பா அம்மா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். போய் சொல்லி அவியலே கல்யாணம் பண்ணி தந்திருக்காவ. நான் இதுக்காக அவிய பிள்ளை மேல அக்கறைப்படணும். என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த ரூபி இந்த வீட்டுக்கு இதுக்கு மேல வரவே கூடாது. என் மகனுக்கு வேற பொண்ணு கிடைக்குதோ இல்லையோ, அவளை டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஏமாத்துறவியலுக்குலாம் இதுதான் கரெக்டான தண்டனையா இருக்கும். பிசாண்டி எல்லாம் வேஸ்டா போச்சு பிசாண்டி. நான் நீங்க சொன்ன அவிய கேப்பாவே நினைச்சேன். உங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லாம போச்சு பிசாண்டி. நான் வந்திருந்தா ஒரே நிமிஷத்துல துரத்திருப்பாவ போல. நீங்க பேசுனதுனால இவ்வளவு நேரம் நம்மள உட்கார வச்சாது பேசுனாவே. இப்போ என்ன பண்றது பிசாண்டி? 2 லட்சம் ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட். சாமிமா கவலைப்படாதம்மா. சம்மந்தி இப்ப கோவத்துல இருக்காவே. 2-3 நாள் இப்படியே போய் தொடர்ந்து பேசினேன்னு வச்சுக்கீங்க.
இது என்ன கொடுமை? பியாதி எடுப்ப அந்த குடிமிகாரியை சுத்தி சுத்தி பாட்டு பிடிச்சிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? என் தம்பி சேகரதான் இந்த கொண்டக்காரி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. இன்னைக்கு என்ன பியாதி எடுக்க இவன் கூட சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஜோசப் ஸ்டாப் ஸ்டாப். சாவ், நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளவு கோபப்படுறேன்னு எனக்கு புரியுது. உன்னைய காதலிச்சு ஏமாத்திட்டே அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னு கோபப்படுற. என்னது இவள காதலிச்சு ஏமாத்தனானா? என்ன சொல்லியா? இது எப்ப நடந்துச்சு? கவலைப்படாத சாவ், இதுக்கு மேல உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். அந்த ரூபி என் லைஃபை விட்டு போயிட்டா. எனக்கு அவளுக்கு டைவர்ஸ் ஆக போகுது. நம்ம காதல் புனிதமானது சாவ். அதனாலதான் தானா வந்தவ வீணா போயிட்டா. இனி என்னைக்குமே என் லைஃப்ல அவ கிடையாது, நீ மட்டும்தான். ஐயோ இவன் என்ன சொல்லியா? இந்த குடிமி இவனுக்கு பொண்டாட்டியா? ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையே. சாவ், நீ என்னைய காதலிச்சதை விட நான் உன்னை அதிகமா காதலிச்சிருக்கேன். இதுல இருந்தே அதை புரிஞ்சுக்க சாவ். ஏன் சொல்றேன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவளே என்னை விட்டு ஓடிட்டா. நம்ம ரெண்டு பேரோட காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. கடவுளோட விருப்பமா இதுதான். அதனாலதான் அவளே என்னை விட்டு போயிட்டா. இனி அவளுக்கு எனக்கு சீக்கிரமே டைவர்ஸ் கிடைச்சிடும். அடுத்து உனக்கு எனக்கு டும் 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 தான். என்னது டும்மு டும்மு டும்முவா? கும்மு கும்முனி அவள கும்ம பாரு. பேதி எடுப்பான் இவளெல்லாம் காதலிச்சிட்டு கிடந்திருக்கான். இந்த குடிமிகாரி என் தம்பி பின்னால் தான் சுத்தியானு பார்த்தேன். இவன் பின்னாலும் சுத்தி இருக்கா. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிச்சிடலான்னு பார்த்திருக்கா. எது வந்தாலும் அவளுக்கு லாபம் தானே. பேதி எடுப்பா இவ ஆசையை நான் நிறைவேற விட மாட்டேன். ஜோசப், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்றதை கேளுங்க. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் சாவ், எனக்கு எல்லாமே புரியுது. நம்ம ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம். நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எதுவா இருந்தாலும் சொல்லு சாவ். நான் எல்லாத்தையும் பக்கத்துல உட்கார்ந்து கேக்குறேன். இப்போ எனக்கு அதை பத்தி கேட்கறதுக்கு நேரம் இல்ல. ரூபியை டைவர்ஸ் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிக்கணும். அதுதான் என்னோட இப்போதைக்கான ஒரே எய்ம். ஜோசப், நான் பேச வர்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல சாவ், எதுவா இருந்தாலும் நம்ம தர பேசிக்கலாம். இப்போ பேசுறதுக்கு நேரமே இல்ல, காலமே இல்ல. ஏன்னா உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பேசி நோ யூஸ். நான் செயல்ல இறங்க போறேன். பை சாவ், பை பை. சரியான குறுக்கா இருப்பான் போல. ஒண்ணுத்தையும் காதுல வாங்காம போறான். இவனால எனக்கு தான் ஒரே தலைவலியா இருக்கு. ஏ குடிமி, என்ன? ஓஹோ அந்த அளவுக்கு திமிராயி போச்சா? என்ன திமிராயி போச்சா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நானே வேதனையில நின்னுட்டு இருக்கேன். சும்மா வந்து நின்னுட்டு வெந்த புண்ணுல வெங்காயம் தள்ளி தட்டாதங்க. ஆமா வெங்காயம் விக்க விலையில வெங்காயம் தள்ளி தட்டியாவ. குடிமில கொட்ட பரம் பாத்துட்டே இரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? என்ன குடிமி ஒண்ணுமே தெரியாம மாதிரி பேசிட்டு இருக்கா? என் தம்பி ஜோசப்ப வளைச்சு போடலான்னு பாக்குறியா? ஆமா, வளைச்சு போடுறதுக்கு அவன் உங்க தம்பியா இல்ல தம்பியா? ஹேய் ஒண்ணு தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத குடிமி. எல்லாத்தையும் வந்து நின்னு கேட்டுட்டு தான் வாரேன். என்ன என் தம்பி காதலிச்சிட்டு கிடக்குறியா அப்படியா? ஆமா, நான் காதலிக்கிறேன். நீங்க அத பாத்தியே. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்கிட்ட ஆமா காதலிக்கேங்க. சோ ஒன்னறவே இல்லை. உங்க தம்பி தான் கிறுக்குத்தனமா ஏதோ வளரிட்டு தெரியா. நீங்க அத கேட்டிட்டு கிறுக்கு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்களே எதுக்கு? யார பார்த்து நீ என்ன வார்த்தை கேட்க குடிமி? செவுட்ட அடிச்சு பியாத்து விடுவேன். அதான் சவுட்ட அடிச்சு பேத்து விட்டீங்களே, நீ பேக்குறதுக்கு என்ன இருக்கு? ஏய் யார்ட்ட பேசியானு தெரிஞ்சிட்டு பேச சொல்லிவிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எல்லாரும் என்கிட்ட வந்து உள்றீங்களே எதுக்கு? ஏய் வார்த்தை ஏதா கடத்தி பேசுன என்ன 2-3 ஊள பாத்துக்க. ஒண்ணும் தேவையில்ல, நீங்க அங்கே நில்லுங்க, நான் இங்கே நிக்கிறேன். என் தம்பிக்கு உனக்கு என்ன வரவு? எத்தனை நாள் வரவு? என்னது எத்தனை நாள் வரவா? நல்ல கேப்பியே. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கொண்ட யாருக்கன்னா தெரியுது. பேதி எடுப்பா குடிமிகாரி என் தம்பி சேகரதா சுத்தி சுத்தி வரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது என் சித்தி மாவனை வளைச்சு போட்டு வச்சிருக்கா நீ. இங்க பாருங்க, இதே திரும்ப திரும்ப சொல்லாதவங்க. நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா தெரியாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன் தெரியும். உன்னையெல்லாம் கொண்டை அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளாம என்ன இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? அதனால தான் இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்ன கன்றாவி நடந்துச்சு? இப்போ என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி கொந்தளிக்கிறீங்க? முழுசா நீங்க எதையும் பார்க்கல. என்ன பாக்கல? எல்லாத்தையும் முழுசா பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். பேதி எடுப்பா குடிமிகாரி பகல் கனவு கண்டுகிட்டு தெரியறியா? உன் கனவு எதுவுமே பழிக்க போறது கிடையாது. சீக்கிரம்